அபார்ட்மெண்ட் தான் நாங்கள் இப்போ எடுத்துருக்கோம். எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோன்னு தெரியல. என்னங்க திறந்து Hello guys. Hi. What's up guys? Hey, what's up? Yes. வாசு bro. எப்படி இருக்கீங்க? Bro, எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க அங்க அந்த சைடுல பார்க் பண்ணலாம் bro. ஓகே. வெயிட் ஆயிட்டாரு. ஹலோ. எது இதான் நம்ம தங்க போற ரூமா? குடுப்பாங்க. எங்க? ப்ரோ என்ன கார்ல போவேனாமா? பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போலாம். பக்கத்துல எது உள்ள வரணும்? இது உள்ளயா? வைப்ல இருக்காரு அவரு. சாப்பிடலையா bro? ரொம்ப டயர்டா இருக்கு. ப்ரோ உங்களை பக்கத்துக்கு 24 hours டிராவல் பண்ணி 24 hours ஏங்க உங்களால தாங்க அவ்வளவு நேரம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அப்புறமே வாங்க வாங்க. Leggenti, il passerano. Vela ciao, vela ciao, vela ciao, ciao, ciao. போட்டோ திட்டங்க கைகூர் நாள் வந்தது. ஆமா guys. இந்த காரையும் வச்சு கோவா வரலாம். ஆமா சத்தியமா சொல்லணும்னா நான் நினைச்சு கூட பார்க்கல இதுல எங்க இவ்வளவு வரைக்கும் வரும்னு எனக்கு தெரியவே தெரியும். 900 கிலோமீட்டர் சொன்னாங்க ப்ரோ. 1100 வந்தாச்சு. இடையில ஒரு வீல்ல ஒரு சின்ன பிரச்சனை, அது ஒண்ணுதான் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி சாட்டிஸ்ஃபை. எக்ஸ்ட்ரீம்லி ஹை பிரைஸ்ல இருக்கும். நான் தாங்க 600 ரூபாய்க்கு வாங்கினது ஒரு நாளைக்கு. காலையில அவன் சொன்னது 1000. சரி அது முடிச்சுட்டு அவன் சொல்றான் 5000 அந்த டோர்மெட்ரி அது நீங்க வாங்கணும். ஏதோ 5000 rupees இன்னைக்கு. ஒரு ஆளுக்கு 5000. இதான் அவ்வளோ அவ்வளோ expensive. இதுதான் நியூ இயர் ஆஃபர். ப்ரோ ஒரு நாளைக்கு 35,000 26,000 அதுக்கு கீழே எல்லாம் ரூம் ரொம்ப கஷ்டங்க. ஐயோ நியூ இயர் டைம்ல கோவா வரது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். கோவா வரதே ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம். நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து ரொம்பவே இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கும் ஏரியா. ரொம்பவே ப்ரைஸஸ்லாம் ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து கிடைக்கிறதே ரொம்ப, அதாவது ரேர். அதுலேயுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது லக்கு. அது பிகாஸ் ஆஃப் அலமேன். நாங்கள் கோவாக்குள்ள நடந்து ஒரு 70 கிலோமீட்டர் வந்தோமா. ஆமாம் கோவா உள்ள நாங்கள் என்ட்ரு ஆகி அவ்வளோவா ஃபாரின் சிங்கி பார்க்க முடியல. தலையை ரூம் எடுத்துருக்காரு. இது எதுவுமே கிடையாது guys. நீங்க எல்லாமே பார்க்கதான் பிளான் போறீங்க. பண்ணி பீச் எங்கிட்டு ப்ரோ இருக்கு? அங்க இருந்து கொஞ்சம் போனா போதும் ப்ரோ. 5 minutes நடந்தே போகணும். ஆமா நம்ம இப்போ நைட்டு அலோடா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எப்போனாலும் போகலாம். ஹாண்டட் நம்பர் 204. இதான் எங்களோட ரூம். நல்லா இருக்கு. பாத்ரூம் வெஸ்டர்னா இருக்கு. நல்லா இருக்கு ரூம். எனக்கு பிடிச்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளில பார்க்கறதுக்கு அப்படியே பிளசண்டா சூப்பரா இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு உங்க ஹனிமூனை முடிச்சு விட்டுருவாங்க. இந்த லைட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல பிளேஸ். கிறிஸ்மஸ் இல்லையா? ஓ கிறிஸ்மஸ் இல்லைனா இது இருக்கு. நம்ம வந்த டைம் வேற லெவல் டைம். ஓகே ஓகே. பாலத்துக்குள்ள போகிறோம். மெஸ்ஸி ரொனால்டோ குதிக்குதுடா. உள்ள கீழே கடலாம். ஆக்சுவலா 2 நாள் தூங்கல. இப்போ வந்துட்டு நம்ம தூங்கி இருக்கணும் சட்டப்படி. பட் எங்களால் ஆர்வத்தை அடக்க முடியாம பக்கத்துல ஒரு பீச் இருக்கிறனால அதை பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். எக்ஸைட்டிங்கா இருக்கு. அங்க மியூசிக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு நல்லா. சோ அப்படியே ஃபுட்டும் நல்லா ஒரு கண்டிப்பாக டிஃபரெண்டான ஒரு குசைன் ஃபுட். ஏன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கே வந்து இங்க வந்திருக்கோம். அலையின் ஓசை பாருங்க ப்ரோ, இனிமையா இருக்குது. அல்லு வைபுக்கு வந்துடுறா ப்ரோ. சார் சாமியின் லீலைகள் வந்தாலே கொர்லா நட்ஸ் பட ஆரம்பிச்சு. அவரோட சேர்ந்தா நம்மளும் கொண்டு தோணும். அந்த ஐலருக்கு தலைவருக்கு செமையா இருக்கு. வந்தோடனே வைப் வந்து எனர்ஜி பாத்தீங்கன்னா அதுதான் வந்து கோவாவோட ஃபீல். அங்கேயே ஆடுறாங்க. நான் வந்து காமிச்சாம்போ. இது வந்து ஜஸ்ட் பிகினிங். இனிமேல் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன ப்ரோ? ஆமா. அது ஒரு பீச், இது ஒரு பீச், இது நடுவுல வேற பீச். ஆமா 3 பீச். ஆமா ஆமா அங்கங்க இருக்கும். இங்க கோலோ பீச் இங்க இருந்து 6 கிலோமீட்டர். நாளைக்கு அங்க போலாம் ப்ரோ. நல்ல பீச். நாளைக்கு காலையில இங்க வந்து குளிக்கிறேன். நாளைக்கு கேண்டில் டின்னர். இப்பதான் அந்த கோவா பீரியல லைட்டா வந்து
பார்க்க வரல, நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்தோம். போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டானுங்க அந்த ஃபில்ம் ஓட்டினதுக்கு. இதோட 3வது வாட்டி அந்த ஃபிலிமுக்காக நம்ம பணம் கட்டுறோம். ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி நானும் வார்னிங் பண்ணேன், ப்ரோ வேணாம் ப்ரோ திரும்பிடலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு ஆர்வத்தில் அப்படி நாங்கள் வந்துட்டோமா, அதே மாதிரி மாட்டிக்கிட்டோம். போலீஸ்காரன் ரொம்ப நல்லா பிஹேவ் பண்றோம், சத்தியமா சொல்லணும். நான் இல்லையா ஒரு அந்த பாவம் ஒரு ஸ்லிப்பு மேலே கொண்டு ஃபைட்டா இல்லை ப்ரோ, கேரளாவிலேருந்து வந்து கொண்டு இந்த பீச்சுக்கு திருப்பி வரலாம்னு நினச்சா இதெல்லாம் மொக்க பீச்சு, வேற லெவல் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. ஆமா, இதெல்லாம் நத்திங். என்ன பீச்சுன்னு கேட்டால் நியூ பீச்சுங்கிறாரு. சும்மா ப்ரோ, கோஸ்டி வீடியோவை முடிச்சிட்டு தான் இந்த வேலையெல்லாம். குளிக்கலாம்டா. குளிச்சு என்னடா பண்ண போகிறேன்? 10 நிமிஷம் குளிப்போம், சூப்பரா இருக்கும். நான் குளிக்கல, நீங்கள் இறங்குங்க. நைட்டை ஷூட்டிங்கை வச்சுட்டு என்ன காமெடி பண்ணுறீங்களா? ஜாலியாக இருக்கிறா பாத்து. சரி இறங்க இறங்க. வாவ், கை கோடும் நாள் வந்தது. வந்து என்ன பொண்ணுங்களாம் கலர் கலராக வந்ததுல அது ஒண்ணுதான். இதெல்லாம் நத்திங் ப்ரோ. சைடு வந்துட்டு இங்க வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப கிரவுடா இருக்கு. யாருமே இல்ல பாரு. அதான் இது இந்தியன் பீச் ப்ரோ. இங்கெல்லாம் அதிகமா இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் கம்மி தான். அந்த சைடுல போனா தான் இருப்பாங்க. கோவா கோவான்ட்டு ஏதோ உள்ளூர் பீச்சு கொண்டு வந்துட்டு ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் என்னன்னா இப்போ வந்து பீச்ல பார்த்து பசங்களுக்கு குளிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. போய் குளிடா போடா. சரி குளிங்க போங்க. நீங்களும் குளிச்சிடுறீங்களா? ரெட்டை போட்டு குளிங்க ப்ரோ. சரி, அவங்கள்ட்ட இறங்கிட்டு வந்துட்டும் நம்ம. நான் என்ன சொல்கிறேன்னா, கோஸ்டி வீடியோ 2-3 நாள் ஷூட் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் vlog தான். நியூ இயர் முடிஞ்சு அதுக்கப்புறமா தேவைப்பட்டா இருக்கலாம்னு தான் நான் சொல்கிறேன். அவசரப்படுறானுங்க ப்ரோ. அதில் ஓட்டுறீங்களா? அது ஓட்டுறீங்களா நீங்க? கேட்கட்டுமா? பயமா இருக்கு. கவுந்துருச்சுனா அதெல்லாம் கவரா. நீங்க ஓட்டுறியா? நான் ஓகே பைக் ஓட்டுற மாதிரி தான் ப்ரோ. ஈஸி தான், வாங்க. கோப்ரோலாம் இல்லாமல் வந்து அதை வச்சு என்ன கேமரா செட்டப் கூட வருவோம். இதுக்குன்னு தனியா வருவோம். ஓகே, இருந்தா தான் நல்லா இருக்கும். சரி, அவன் கிளம்பலாமா? நமக்கு பக்காவான இடத்துல போலாம். கைஸ், தனி அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றனால. ரூமே கிடையாது, கொஞ்சம் ஹோம் ஃபீல் வரட்டும். ஒரு மாதிரி லாட்ஜில் தங்கியிருக்க மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. சோஃபாலாம் போட்டு நல்லா இருக்கு. டைனிங் டேபிள், டிவி, அந்த காலத்து ஒனிடா டிவி. அப்படியே வந்தீங்கன்னா பெட்ரூம், அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டெல்லாம் சூப்பராக தெரியுது. ஏர் கண்டிஷனர் இருக்குது, பீரோ இருக்குது. பால்கனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியே பார்த்தோம்னா அங்கே இருக்கிற கடையெல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏதோ நம்ம ஒரு வீடு இங்கே ரெண்ட்டுக்கு எடுத்து ரொம்ப நாள் இருக்க போகிற மாதிரி தெரியுது. நம்ம ஊர்ல எடுக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது கைஸ், நீங்க அப்படி நினைக்கவே கூடாது. பிரைஸ் ஆமா. சுவாமி ப்ரோ, சாமிநாதன் மாதிரியே இருக்கு. எப்படி ப்ரோ நீங்க இங்க ப்ரோ சொல்லாம வந்துட்டீங்களா? அது வேற ஒருத்தங்க அபார்ட்மெண்ட், இங்கிட்டு ஏறி வரணும், இறங்கி வாங்க. வீட்டுக்கு முடியல வந்து வாங்கிடும் ப்ரோ, சத்தியமா நல்லா இருக்கும். திரும்ப எடுத்துருங்க. இல்ல எடுத்தாச்சு. கேஷுக்கு நம்ம வேணும்னா அக்செப்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ எங்களுக்கு ரூமுக்கு மட்டுமே 60,000 வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோன்னு தெரியல. நல்லா இருக்கு, வியூ நல்லா இருக்கு. இது வந்து அந்த வீட்டுக்கும் நமக்கும் சேர்த்து இருக்கிற பால்கனி. மொத்தம் 3 பால்கனி. ப்ரோ அவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்துட்டு ஒரே ரூம்ல தங்கும்போது அந்த மாதிரி இருந்தது. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் சொல்றாரு. நான் வந்து என்னன்னா பேசுறேன், நீங்களும் வாங்க போடுங்க ப்ரோ. ஊர்ல வடக்கே ₹1 குறைக்க சொல்லுவோம். இங்க வடையே ₹100 ப்ரோ. நீங்க ஒரு ஆம்லெட் 200 வாங்க. என்னங்க வேணாம், அதுவும் பிளைன் ஆம்லெட். காஃபி கேட்டா நமக்கு அதுல சக்கரை போட்டு கொடுக்க மாட்டான். அதுவே நம்ம தான் போடணும். சாப்பாடுல உப்பு இருக்காது. சரி, நம்மளே போட்டுக்கலாம் சக்கரைன்னு சொல்லி அந்த இதை எடுத்து நம்ம சக்கரை போட்டு அதை மிக்ஸ் பண்ணோம்னா ஆறி போயிடுது. என்னடா, அதுக்கு 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் கைஸ். அதையும் நான் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம். எவ்வளோ நாள் இங்கே இருக்க போறோம்னு தெரியல. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இது பக்கத்தில் கொஞ்சம் ஷூட்டிங்லாம் இருக்கு, அதனால இங்கே இருக்கோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் காமெடியே ஒரு நாளைக்கு 35,000 25,000 அவ்வளோதான். அங்கே போய் தான் காமெடி இருக்கு, பார்ப்போம். இங்கே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது.
அந்த நமக்கு சமைச்சு கொடுக்குமா ப்ரோ நீ? அவர் சமைச்சாலும் யோகான்றனால ஏதாவது மூலிகை இலையை வச்சு நமக்கு ஏதாவது செய்வனை தான் வைப்பாரு. இப்போதான் ஓனரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. லேடிஸ் தான் இதை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. நிறைய கண்ட்ரி நிறைய ஸ்டேட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அசால்ட்டா ஜம்மு, லண்டன். ஏன் ப்ரோ அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் தானே. பிரான்ஸ் அப்படி இப்படி ஐயோ அது காட்டுங்க ப்ரோ, கீழே வச்சிருக்காங்க அங்கே ஓனர். இந்த இடத்தோட ஓனர் வந்துட்டு எவ்வளோ ஸ்டேட் போயிருக்காங்கன்னு பாருங்கள். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கண்ட்ரி ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா காஷ்மீரு, கேரளா, லண்டன், பாரிஸ். அவ்வளோதான். How many countries have you traveled? More than 12-13 countries. 12-13 countries. Okay. Thank you. கைஸ் அவங்க வந்துட்டு ஒரு 13 கண்ட்ரி போல ட்ராவல் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் பார்க்கறதுக்கு அவங்க அப்படி தெரியல, ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. எதிர்நீச்சல் படத்தில் சச்சின் கூட எல்லாத்துக்கூடயும் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்களா? ஆனால் எனக்கு அது கிரீன் மேட்டோன்னு சந்தேகமாக இருக்கு. குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி. அதாவது ஒரு 13 கண்ட்ரிஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அது கேட்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது, பட் ஆனால் அதோட ரியாலிட்டி வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன் ப்ரோ நிறைய அமௌண்ட் ஆகும். அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் போய் பார்த்து தான் இந்த ஐடியாஸ் அவங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ரெண்டு பேர் சும்மா ட்ராவல் பண்ணுறது கிடையாது, அவங்க பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கிறதுக்காக அங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. பண்ணி நிறையா கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க பாரிஸ் போயிருந்தாங்க, அப்போ வந்து அந்த இதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே